ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவ. அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். நம்மளுக்கு தை 18ஆம் தேதி தைப்பூச விரதம் வர இருக்கிறதுங்க. அந்த நாளில் 6 நாட்கள் நாம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எவ்வாறு நம்ம தைப்பூச விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பதிவினை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. முருகப்பெருமானை ஆறுமுகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு அழைப்பாங்க. அவருக்கு 6 முகங்கள் இருப்பதினால் அந்த பெயர் வந்தது. அதனாலேயே முருகப்பெருமானுக்கு 6 என்ற எண் மிகவும் உகந்த எண்ணாகவே கருதப்படுகிறது. மேலும் முருகப்பெருமானுக்குரிய விரதம் நாட்கள் கூறப்படக்கூடிய தைப்பூசம் பார்த்திங்கன்னா நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அதனால் இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு பலரும் 48 நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பழனி சென்று பழனி தண்டாயுத சுவாமியை வழிபாடு செய்வாங்க. 48 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட வெறும் 6 நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே முருகப்பெருமானின் அருளை பெற முடியும். அந்த விரத முறையை எப்படி கடைபிடிப்பது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விரதம் இருப்பது என்பது பார்த்திங்கன்னா இறைவனின் அருளை பெறுவதற்குரிய வழிமுறைதானே தவிர, மேலும் இதன் மூலம் நம்முடைய உடல் ஆரோக்கியமும் திகழும் என்று அறிவியல் ரீதியாக கூறப்பட்டிருக்காங்க. நம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல்கள், ஆசைகள் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அது நிறைவேற வேண்டும் என்ற பட்சத்தில் இறைவனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வோம். அப்படி முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாகத்தான் இந்த தைப்பூசம் திகழ்கிறது. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா தைப்பூசமானது தை 18ஆம் தேதி வருகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு அனைத்து முருகன் ஆலயங்களிலும் கொடியேற்றம் என்பது நடைபெற்று தைப்பூச நாளன்று திருவிழா போல கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்றும் சொல்கிறாங்க. இந்த விரத முறையை பலரும் பல விரதங்களில் மேற்கொள்வாங்க. 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் அல்லது தைப்பூச நாளன்று மட்டும் விரதம் இருப்பது. அதே போல முருகப்பெருமானுக்கு உகந்த 6 நாட்கள் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடும் செய்யலாம். இப்படி 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் இன்று, அதாவது ஜனவரி 27ஆம் தேதி நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். அதாவது இன்று மாலை கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்குதுங்க. இந்த நாளிலிருந்து நீங்கள் தைப்பூச விரதத்திற்கு 6 நாள் விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். எவ்வாறு வீட்டு பூஜை அறையில் தொடங்கலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி அவருக்கு முன்பாக ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய்யூற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் முருகப்பெருமானுக்கு உகந்த துவரம்பருப்பை பரப்பி கொள்ளுங்கள். அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வச்சாலும் சரி, 2 அகல் விளக்கு வச்சாலும் சரி, உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். பிறகு வாசனை மிகுந்த சாம்பிராணி, ஊதுபத்தி போன்றவற்றை காட்டிவிட்டு தங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பால், பழம், பேரிச்சம்பழம், கற்கண்டு, ஏலக்காய் இப்படி எது வேண்டுமானாலும் முருகப்பெருமானுக்கு வைத்து ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். இதே போல் மாலை நேரத்திலும் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். இந்த 6 நாட்களும் உடல் நலம் சீராக இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கொண்டு மீத நேரத்தில் விரதம் இருக்கலாம். சற்று உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறை மட்டும் சாப்பிடாமல் மீதம் இருக்கக்கூடிய 2 வேளைகளும் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இந்த விரத நாட்கள் முருகப்பெருமானின் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும். யாரிடமும் கோபப்படக்கூடாது. எந்தவித கெட்ட வார்த்தைகளும் பேசக்கூடாது. பகலில் உறங்கக்கூடாது. அசைவம், மது, புகை என்று எதுவும் சாப்பிடக்கூடாது. தொலைக்காட்சியை பார்ப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. கேளிக்கை விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தாமல் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தி முருகப்பெருமானே தொடர்ச்சியாக நினைக்க வேண்டும். தைப்பூச நாள் வரை இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் வேண்டுதல்களை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் விரைவிலேயே முருகப்பெருமான்
அந்த வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சு முருகப்பெருமானின் பாதங்களை நீங்கள் வணங்கி வாருங்கள். ஓம் சரவணபவ. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.